வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு, அதாவது ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கால், அதாவது 4 கால்களை துண்டங்களாக எடுத்திருக்கோம், 2 வெங்காயம், 1 தக்காளி பழம், மிளகாய் தனியா கலந்த தூள், கல்லுப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். பூண்டெல்லாம் தோல் நீக்கி போடணும்னு இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். மிளகு வறுத்து பொடித்த தூள். இதை முதல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை முதல்ல எப்படி கழுவுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஆட்டுக்காலில் ரோமங்களெல்லாம் இருக்கிறதால அதை நல்லா சுடுவாங்க. சுடும் பொழுது அந்த கருப்பு நிறம் அது சுடுறாங்க இல்லையா, அதனால் அந்த மனம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு முறை நல்லா இந்த மாதிரி காரை, வீட்டில் காரை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, அந்த காரையில் இதை லேசாக அப்படி தேய்ச்சிட்டு நல்லா 5-6 முறை அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்த பிறகு இப்படி ஒரு சமைப்பானில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கியது, தக்காளி ஒரே ஒரு தக்காளி பழம் நான் நீளவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. குறைவான பொருட்களை கொண்டு ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம். மிளகாய் தனியா கலந்த தூள் 1/2 தேக்கரண்டி இல்லை 3/4 தேக்கரண்டி போகிறோம், ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். கல்லுப்பு, அதுவும் அசைவ உணவுகளுக்கு நிறைய காரம் சேர்த்திங்கன்னா அதனுடைய சுவை குன்றிடும், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தோல் நீக்கணும்னு அவசியம் கிடையாது. மேல் பகுதி வால் பகுதியை நீக்கிட்டு இஞ்சி ஒரு விரல் அளவு, 2 அல்லது 3 பச்சை மிளகாயை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா. தண்ணி கொஞ்சம் இந்த கால் வேகிறதுக்கு தாராளமாக வைங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு. எங்கள் ஊர்லெலாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் இது வேகாது. முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரமே இதை ஒரு அடுப்பில் வச்சுட்டாங்கன்னா இளந்தீயில் காலையில் வரைக்கும் அந்த இளந்தீ வெந்துட்டுருக்கோம். தீபாவளி நேரங்களில் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவு வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நான் 3 ஊதல் வர வரைக்கும் விட்டுட்டு அதற்கப்புறம் இளந்தீயில் ஒரு 25 நிமிடம் நான் வேக வச்சேன். நான் அதே மாதிரி பொறுமையாக நீங்களும் வேக வைங்க. மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அதில் இருக்கிற அந்த கொழுப்பே பாருங்கள் மேலே எண்ணெயை அப்படியே தேங்கி நிற்கிது. அதனால் நம்ம நிறைய எண்ணெய் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இதை நம்ம செஞ்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அந்த தோல் பகுதியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதற்கு ஒரு தாளிப்பு செய்வோம். தேங்காய் கொஞ்சமாக நம்ம அரைச்சி ஊற்றணும். இதுக்கு அசைவ உணவுகளுக்கு நிறைய தேங்காய் வேண்டாம். தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். சில பேர் தேங்காய் சேர்க்காமையும் செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காயை நீங்கள் மிருதுவாக அரைச்சி சேர்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். நான் நிறைய எண்ணெய் வேண்டாம், ஏன்னா அதுலேயே அந்த கொழுப்பு நிறைய இருக்கிறதால மேலே பார்த்தீங்க இல்லையா, அதுவே ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குது. ஒரே ஒரு குழிக்கரண்டி எண்ணெயில் பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சா போகிறோம். வேறு பெருசாக கரம் மசாலா அதெல்லாம் இதற்கு தேவையே இல்லை. இதுவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நிறைய பேர் அசைவ உணவுகளை வெளியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் சுகாதார சீர்கேட்டால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம அடிக்கடி செய்திகளில் பார்க்குறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை வெளியே சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. வீட்டிலையே நல்லா சுத்தமாக செஞ்சு சாப்பிட பழகிக்கோங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சைவ உணவு சாப்பிட்றதையே நீங்கள் பழக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அந்த எண்ணெய் தாளிப்பு பண்ணிட்டோம். இதில் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா கால் குழம்பு தயாராகிடும். இது பார்த்திங்கன்னா மிளகு வறுத்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அருமையான ஒரு சுவையை கொடுக்கும் உங்களுக்கு. இட்லி, இடியாப்பம், தோசைக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கொள்கிறதுக்கு. நீங்கள் முன்னாடி நாளே வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோருமே இதை முன்னாடி நாள் தான் செஞ்சு விடுவாங்க. இரவு நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு காலையில் நீங்கள் சூடு பண்ணி தாளிச்சிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரைச்ச விழுதில் வீணாகாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. கட்டாயமாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கொத்தமல்லியை அசைவ உணவுகளுக்கு நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா சுவையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு செரிமானம் ஆகாது இல்லையா, அதனால் கொத்தமல்லி சேர்த்தா அந்த செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.